Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 6 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1லேருந்து சாப்டர் 11 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம், CBSE Classics Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எக்ஸசைஸ் 12.2 கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. டிட்டர்மைன் இஃப் த ஃபாலோயிங் ஆர் இன் ப்ரொபோர்ஷன். ஸோ நமக்கு ரேஷியோவில் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம், எனி டூ ரேஷியோஸ் வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம வந்து ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அதை தான் இங்கே டிட்டர்மைன் பண்ண போகிறோம். ரேஷியோஸ் வந்து ப்ரொபோர்ஷனாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஏசம் பார்க்கலாம். 15, 45, 40, 120. இதில் ஃபர்ஸ்ட் டூ நம்பர்ஸை ஃபர்ஸ்ட் ரேஷியோவாக எடுத்துக்கலாம், செகண்ட் டூ நம்பர்ஸை செகண்ட் ரேஷியோவாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து 15:45 போட்டுக்கோங்க. ஸோ இதை ஃப்ராக்ஷனில் எழுதிக்கலாம், 15/45. இதை வந்து சேம் டேபிள்ஸில் வந்து கட் பண்ணுங்கள். சேம் டேபிள்ஸில் கட் பண்ணிங்கன்னா 15 டேபிள்ஸில் 45 எத்தனை டைம்ஸ் வரும், 3 டைம்ஸ் வரும். ஓகேவா, 15 3s are 45. அப்போ நமக்கு வந்து 1/3 வரும், 1/3. இதை வந்து எப்படி எழுதிக்கலாம், 1:3 அப்படின்னு எழுதிக்கலாம். நியூமரேட்டரை ஃபஸ்ட்டு, டினாமினேட்டரை செகண்ட் போட்டு எழுதிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் நம்பரை செகண்ட் ரேஷியோவாக எழுதிக்கலாம். இப்போ இதை ஃப்ராக்ஷன் எழுதிக்கலாம், 40/120. ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டருக்கு 110 இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். 4 டேபிள்ஸில் எடுத்திங்கன்னா 1 4 is 4, 3 4s are 12. ஸோ 1/3 வருது. இதை ரேஷியோவில் நம்ம எழுதுகிறப்போ 1:3 அப்படின்னு எழுதுவோம். ஸோ இங்கேயும் நமக்கு 1:3 தான் வந்திருக்கு, இங்கேயும் நமக்கு 1:3 தான் வந்திருக்கு. ஓகேவா, சின்ஸ் 15:45 is equal to 40:120. ஸோ ரெண்டு ரேஷியோஸும் நமக்கு எப்படி ஆயிடுச்சு, ஈக்குவல் ஆயிடுச்சு. தேர்ஃபோர் 15, 45, 40, 120 ஆர் இன் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம். ஸோ இதே மாதிரி தான் சேம் ரிப்பீட்டட் ரிமைனிங் சம்ஸும் நம்ம பண்ணணும். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் வந்து பி சம் பார்க்கலாம். 33, 121, 9, 96. ஸோ ஃபஸ்ட்டு 33 and 121 எடுத்துக்கலாம். is to 121 is equal to 33/121 is equal to the 11 tablesல கட் பண்ணலாமா. 3 11s are 33. 121 எத்தனை டைம்ஸ் வரும், 11 times. 11 டைம்ஸ் வரும். அப்போது 3/11 is equal to 3:11. அதே மாதிரி தேர்ட் அண்ட் ஃபோர்த் நம்பரை செகண்ட் ரேஷியோவாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 9:96 இருக்குது. ஸோ 9/96 போட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம 3 டேபிள்ஸில் கட் பண்ணலாம். 3 3s are 9, 32 டைம்ஸ் வரும். 32 வந்து 3 டேபிள்ஸில் நமக்கு வராது, அதனால் நம்ம வந்து 3:32 அப்படின்னு போட்டலாம். ஸோ இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கரெக்டாக. அப்போ இது வந்து நம்ம ப்ரொபோர்ஷன் சொல்ல முடியாது. அப்போ நம்ம என்ன எழுதணும், சின்ஸ் இந்த ரெண்டு ரேஷியோ வந்து நாட் ஈக்குவலாக இருக்குது. 33:121 is not equal to 9:96. Therefore 33, 121, 9, 96 are not in proportion, or not in proportion. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம். நெக்ஸ்ட் தேர்ட் சம், சி சம் பாருங்க. சி சம் வந்து பார்த்தீங்கன்னா 24, 28, 36, 48. 24, 28, 36, 48. ஸோ 24ஐயும் 28ஐயும் நான் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ 24/28 is equal to the 2 டேபிள்ஸில் கட் பண்ணோன்னா 12 டைம்ஸ் வரும். இது வந்து நமக்கு 14 டைம்ஸ் வரும். அகைன் வந்து 6 டைம்ஸ் வரும், இது 7 டைம்ஸ் வரும். அப்போது 6:7 வரும். நெக்ஸ்ட்டு 36:48 எடுத்துக்கலாம். அப்போது 36/48 வரும். இதை வந்து நம்ம என்ன டேபிள்ஸில் கட் பண்ணலாம், 12 tables. 12 டேபிள்ஸில் 3 12s are 36, 4 12s are 48. அப்போது 3:4 வரும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது 6:7 வருது, இது 3:4 வருது. ஸோ சின்ஸ் 24:28
is not equal to 36 is to 48. Therefore 24, 28, 36, 48 are not in proportion. Understand how the sum? Okay. Next D sum பாருங்க. 32, 48, 70, 210 இருக்கு. So first two numbers first ratio second two numbers second ratio நம்ம எடுத்துக்கலாம். So 32 by 48. ஓகேவா, அதாவது 32 is to 48 அப்படின்னு எடுத்துப்போம். அதை ஃப்ராக்ஷன் எழுதுவோம். இப்போ அதை கேன்சல் பண்ணலாம். எந்த டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாம்? 4 டேபிள்ஸில் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ எத்தனை டைம்ஸ் வரும்? இது வந்து 12 டைம்ஸ் வரும். 32 வந்து எத்தனை டைம்ஸ் வரும்? 8 டைம்ஸ் வரும். அகைன் 2 டேபிள்ஸில் எடுங்க. 4 2s are 8, 6 2s are 12. அகைன் 2 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 2 2s are 4, 3 2s are 6. ஸோ 2 by 3 is equal to 2 is to 3 வரும். நெக்ஸ்ட் வந்து 70 is to 210 எடுத்துக்கலாம். அப்போது 70 by 210 10 கட் பண்ணிடுவோம். 7 டேபிள்ஸில் 1 7 is 7, 3 7s are 21. ஸோ 1 is to 3 வரும். ஸோ இங்கே 2 is to 3 இருக்குது, இங்கே நமக்கு 1 is to 3 இருக்குது. ஸோ ஈக்குவலாக இல்லை. அப்போது சின்ஸ் 32 is to 48 is not equal to 70 is to 210. Therefore 32, 48, 70, 210 are not in proportion. Understand how the sum? Okay. Next E sum பாருங்க. 4, 6, 8, 12 இருக்கு. So 4 is to 6 அப்படின்னு எடுத்துக்கலாம். 4 by 6. So cancel பண்ணோம்னா 2 by 3 வரும். So 2 is to 3 வருது. Next 8 is to 12 எடுத்துக்கலாம். So 8 by 12 cancel பண்ணோம்னா 4 2s are 8, 6 2s are 12. Again 2 2s are 4, 3 2s are 6. அப்போ 2 by 3 தான் வருது. ஸோ 2 is to 3 தான். அப்போ நமக்கு இங்கே ஈக்குவலாக தான் வருது. 2 ரேஷியோஸ்னே ஈக்குவலாக தான் வருது. Since 4 is to 6 is equal to 8 is to 12, therefore 4, 6, 8, 12 are in proportion. Understand ஆகுதா? நெக்ஸ்ட் சம் உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து செஞ்சு காமிப்பாங்க. ஓகேவா? So F sum, they gave us 33, 44, 75 and 100. So 33, 44, 75 and 100. So 33 is to 44. So 33 by 44. So 33 goes into 11 3 times and into 44 4 times. So it's 3 is to 4. Next 75 is to 100. So 75 by 100. So these two numbers go into 5 tables. So 15 times, then 20 times, then 3 times, 4 times is equal to 3 is to 4. So these two are equal. Since 33 is to 44 is equal to 75 is to 100. Therefore 33, 44, 75, 100 are in proportion. Next question number 2 பாருங்க. Write true or false against each of the following statements. ஸோ அவங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ப்ரொபோர்ஷனாக இல்லையா அப்படின்றத நம்ம தான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து சொல்லணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஏ சம் பாருங்க. 16 is to 24 is proportional to 20 is to 30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 16:24 எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம 16/24 அப்படின்னு எழுதிக்கலாம் ஃப்ராக்ஷனில். இதை வந்து இப்போ 2 டேபிள்ஸில் நான் வந்து கேன்சல் பண்ணுறேன். ஸோ 8 டைம்ஸ் வரும், இங்கே 12 டைம்ஸ் வரும், இங்கே 4 டைம்ஸ், 6 டைம்ஸ், 2 டைம்ஸ், 3 டைம்ஸ் வரும். ஸோ 2/3 இஸ் ஈக்குவல் டு 2:3 வரும். ஓகேவா? அதே மாதிரி 20:30 எடுத்துக்கலாம். 20:30 எடுக்கிறப்போ 20/30 அப்படின்னு எடுப்போம். ஈக்குவல் டு ஒரு ஜீரோ கட் பண்ணோம் அப்படின்னா 2/3 வரும். இப்போ 2:3. ஸோ அந்த ரெண்டு ரேஷியோஸும் நமக்கு எப்படி வந்துருச்சு? ஈக்குவலாக தான் வந்திருக்கு. கரெக்டாக? அப்போது 2/3 இஸ் ஈக்குவல் டு நமக்கு 2/3 தான். ஹென்ஸ் இட் இஸ் ட்ரூ அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதே மாதிரி தான் எல்லா சம்ஸும். இப்போ நெக்ஸ்ட்டு பி சம் பார்க்கலாம். பி சம் என்ன கொடுத்துருக்காங்க? 21, 6, 35, 10. 21, 6, 35, 10. ஸோ ஃபஸ்ட்டு 21/6 எடுத்துக்கலாம். 21:6 ஈக்குவல் டு 21/6. 3 டேபிள்ஸில் கட் பண்ணோன்னா 2 3s are 6, 7 3s are 21. ஸோ 7/2 வரும். ஸோ 7:2 வரும். அதே மாதிரி 35:10 எடுத்துக்கலாம். ஸோ 35/10 இது நம்ம 5 டேபிள்ஸில் கட் பண்ணோன்னா 2 டைம்ஸ் வரும், இங்கே 7 டைம்ஸ் வரும். ஸோ 7:2. இப்போ 7/2 இஸ் ஈக்குவல் டு 7/2. ஹென்ஸ் இட் இஸ் ட்ரூ. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சி சம் பார்க்கலாம். சி சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 12, 18, 28, 12. 12, 18, 28, 12. ஸோ 12:18 எடுத்துக்கலாம். ஸோ 12/18 ஈக்குவல் டு இதை வந்து 2 டேபிள்ஸில் கட் பண்ணோன்னா 6, 9. 3 டேபிள்ஸில் 2 3s are 6, 3 3s are 9. ஸோ 2/3 அதை வந்து நம்ம 2:3 அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி 28:12 பார்க்கலாம். ஸோ 28/12 இது வந்து நம்ம 2 டேபிள்ஸில் கட் பண்ணோன்னா 6 டைம்ஸ் வரும், 14 டைம்ஸ் வரும். அகைன் 2 டேபிள்ஸில் கட் பண்ணுறப்ப 3 டைம்ஸ் வரும், 7 டைம்ஸ் வரும். ஸோ நமக்கு 7:3 வருது. ஸோ 2/3 இஸ் நாட் ஈக்குவல் டு 7/3. ஹென்ஸ் இட் இஸ் ஃபால்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்ஸ்? ஓகே. நெக்ஸ்ட்டு டி சம் பாருங்கள். 8:9 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 24:27 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து 8:9 எடுத்துக்கலாம். அது வந்து 8/9 அப்படின்னு எழுதினோன்னா இது வந்து சேம் டேபிள்ஸில் கட் ஆகாது. அதனால 8:9 போட்டுக்கலாம். 24:27 எடுக்கிறப்போ 24/27 போட்டுக்கலாம். இதை வந்து 3 டேபிள்ஸில் கட் பண்ணோன்னா 8 3s are 24, 9 3s are 27 வரும். ஸோ 8/9 அப்படின்றது நமக்கு 8:9. ஸோ இங்கேயும் நமக்கு 8/9 தான் வந்திருக்கு, இங்கேயும் நமக்கு 8/9 தான் வந்திருக்கு. ஹென்ஸ் திஸ் இஸ் ட்ரூ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இ சம் பாருங்கள். நமக்கு டெசிமல்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 5.2:3.9. 5.2:3.9 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 3:4. இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 3:4. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் எடுத்துக்கலாம். 5.2:3.9 இஸ் ஈக்குவல் டு 5.2/3.9. இதை நீங்கள் பெட்டர் வந்து டெசிமலை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேன்சல் பண்ண நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே நமக்கு ஒரு டெசிமல் பாயிண்ட் தான் இருக்குது, அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஸோ ரிமூவ் பண்ணணும்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டருக்கு நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஒரு டிஜிட் தள்ளி மூவ் ஆகும். ஸோ இங்கே இருக்கிற பாயிண்ட் வந்து இங்கே மூவ் ஆகும். இதுக்கடுத்து நமக்கு எந்த டிஜிட்ஸுமே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? 39 அப்படின்னு போட்டுடலாம். அதே மாதிரி இந்த பாயிண்ட் வந்து இங்கே மூவ் ஆகும். அப்போ நம்ம 52 அப்படின்னு போட்டுடலாம். இப்போ நம்ம டெசிமல்ஸில் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 52ம் 39ம் பார்த்தீங்கன்னா நமக்கு 13 டேபிள்ஸில் வரும். அதாவது 13 3s are பார்த்தீங்கன்னா 3 3s are 9, 1 3 is 3. 13 3s are வரும். இது வந்து 13 4s are வரும். 4 3s are 12, 1 carry, 1 4 is 4 5. ஓகேவா? 4 டைம்ஸ் வரும். ஸோ 4/3 வரும். நம்ம வந்து 4:3 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 3:4 இருக்குல்ல, அதை எடுக்கலாம். 3:4 is equal to
3/4. இது நமக்கு சேம் டேபிள்ஸ்லாம் கட் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 3:4 போட்டுக்கலாம். பட் இங்கே 4:3 இருக்குது, இங்கே 3:4 இருக்குது. ரேஷியோ சேமாக இருக்கா? இல்லை. ஓகேவா? ஸோ 4/3 இஸ் நாட் ஈக்குவல் டு 3/4. ஹென்ஸ் இட் இஸ் ஃபால்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஸோ டெசிமல்ஸில் கொடுத்தாங்கன்னா பெட்டர் நீங்கள் வந்து டெசிமல்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? So if sum they gave us 0.9 is to 0.36 proportional to 10 is to 4. So if sum 0.9 is to 0.36 proportional to 10 is to 4. So first we have to remove the decimals. So 0.9 is to 0.36 is equal to 0.9 by 0.36. Now I'm going to times this by 100. So there's 2 zeros in 100, so I'm going to move the decimal point 2 places. 1, 2. So I'm going to add in 0 here. And then 1, 2. So it's 90 by 36. Now I'm going to cancel this in 3 tables. So 5 by 2 is equal to 5 is equal to 5 is to 2. Next, 10 is to 4 is equal to 10 by 4. So I'm going to cancel this in 2 tables. So 5 is to 2. So these two are equal. So hence, it is true. Question number 3 பாருங்க. Are the following statements true? ஸோ இதுவும் நமக்கு true or false தான் கொடுத்துருக்காங்க. 40 persons is to 200 persons is equal to ₹15 is to ₹75. ஸோ இந்த மாதிரி 2 ரேஷியோஸ் வந்து ஈக்குவலா அப்படின்னு கேட்டாலே நம்ம இந்த ப்ரொபோர்ஷன் பண்ணுவோம்ல, அதே தான். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏ சம் வந்து பார்த்தீங்கன்னா 40/200 போட்டுக்கோங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 1010 கேன்சல் பண்ணலாம். 2 2s are 4, 10 2s are 20, 1 2 is to 5 2s are 10. ஸோ 1/5 is equal to 1 is to 5 வருது. அதே மாதிரி 15 75 நம்ம பண்ணிக்கலாம். ஸோ 15/75 நீங்கள் பண்ணிங்கன்னா 15 டேபிள்ஸில் எத்தனை டைம்ஸ் வரும்? 15 3s are போட்டு பாருங்க. 5 3s are 15, 1 carry, 1 3 is 3, 4 45 வரும். 15 5s are போட்டு பாருங்க. 5 5s are 25, 2 carry, 1 5 is 5, 6 7. ஸோ 75. ஸோ இது வந்து நமக்கு 5 டைம்ஸ் வருது. ஸோ 1/5 is equal to 1 is to 5. அப்போ நமக்கு இங்கே இந்த ரெண்டுமே சேமாக தான் வருது. அப்போ இது கண்டிப்பாக என்னது? ட்ரூ தான். இப்போ சின்ஸ் 40 persons is to 200 persons is equal to ₹15 is to ₹75. Hence this statement is true. Hence the statement is true. Understand ஆகுதா அந்த சம்? இதே மாதிரி தான் நம்ம ரிமைனிங் சம்ஸும் செய்யணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பி சம் பார்க்கலாம். ஸோ பி சம் என்ன கொடுத்துருக்காங்க? 7.5 liters is to 15 liters is equal to 5 kg is to 10 kg கொடுத்துருக்காங்க. ஸோ 7.5 liters is to 15 liters is equal to kgயில் என்ன கொடுத்துருக்காங்க? 5 kg 10 kg கொடுத்துருக்காங்க. ஸோ 5 kg is to 10 kg கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து 7.5/15 எடுத்துக்கலாம்.
ஓகேவா, நான் இப்போ வந்து டெசிமல்ஸை ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு ஒரே ஒரு டெசிமல் பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், 10ஆல் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். பட் டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்குது, அந்த டெசிமலை நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டருக்கு 100ஆல் பண்ணணும். இதே இது 3 டெசிமல் பாயிண்ட்ஸை ரிமூவ் பண்ணணும், டெசிமலுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணணும்னா இன்ட்டு 1000ஆல் பண்ணணும் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டருக்கு. இப்போ இங்கே வந்து 150 வரும், இந்த பாயிண்ட் வந்து இங்கே மூவ் ஆயிரும். இதுக்கப்புறம் எந்த டிஜிட்ஸுமே இல்லை, அதனால நம்ம 75 போட்டுடலாம். இப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணணும். 3 டேபிள்ஸில் வருமா, 5 3s are 15, 50 டைம்ஸ் வரும். 2 3s are 6, 75 வந்து 3ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 2 3s are 6, 1 கேரி 5, இந்த 5 கீழே கொண்டு வருவோம். 5 3s are 15. ஸோ 25 டைம்ஸ் வரும். அகைன் நம்ம வந்து 5 டேபிள்ஸில் எடுத்துக்கலாம். 10 5s are 50, 5 5s are 25. அகைன் 5 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 1 5 is 5, 2 5s are 10. ஸோ 1/2 வரும், அதை நம்ம வந்து 1:2 எழுதிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 kg இருக்குது. ஸோ 5/10 எடுத்துக்கலாம். ஸோ 1 5 is 5, 2 5s are 10. ஈஸியாக வந்துருச்சு, 1:2. அப்போது நம்ம இங்கே என்ன எழுதிடலாம், சின்ஸ் 7.5 liters is to 15 liters is equal to 5 kgs is to 10 kgs. Hence the statement is true. Hence the statement is true. Understand agudha the sum? Okay. Next C sum பாருங்க. 99 kg is to 45 kg is equal to rupees 44 is to rupees 20 இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 99/45 பண்ணிக்கலாம். பண்ணோன்னா ஸோ எந்த டேபிள்ஸில் நம்ம கேன்சல் பண்ணலாம், 3 டேபிள்ஸில் பண்ணலாம். 33 வரும், இது வந்து 15 வரும். அகைன் எந்த டேபிள்ஸில் எடுக்கலாம், 3 டேபிள்ஸில் எடுக்கலாம். 11 டைம்ஸ் வரும், 5 டைம்ஸ் வரும். ஸோ 11:5 வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 44 20 கொடுத்துருக்காங்க. ஸோ 44/20 போட்டுக்கோங்க. ஸோ 2 டேபிள்ஸில் 10 டைம்ஸ் 22 டைம்ஸ், 5 டைம்ஸ் 11 டைம்ஸ். ஸோ 11:5 வந்துடுச்சு. ஸோ சின்ஸ் 99 kg is to 45 kg is equal to rupees 44 is to rupees 20. Hence this statement is true. Understand agudha the sum? Okay. Next D sum பாருங்க. 32 meters is to 64 meters is equal to 6 seconds is to 12 seconds இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு 32/64 எடுத்துக்கலாம். இது நம்ம வந்து எந்த டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாம், 8 tables. 8 டேபிள்ஸில் எத்தனை டைம்ஸ் வரும், 4 times, 8 times. ஸோ அகைன் 1 4 is 4, 2 4s are 8. 4 டேபிள்ஸில் எடுத்துக்கலாம். ஸோ 1/2 அப்படின்றத நம்ம 1:2 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 6 seconds 12 seconds இருக்குது. அப்போ 6/12 எடுத்தோன்னா 1666, 2 6 are 12. ஸோ 1/2 is equal to 1:2. ஸோ சின்ஸ் நமக்கு எல்லாமே ஈக்குவல் ஆயிடுச்சு. 32 meters is to 64 meters is equal to 6 seconds is to 12 seconds. Hence this statement is true. Understand agudha the sum? Next sum வந்து உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து செஞ்சு காமிப்பாங்க. So E sum, they gave us 45 kilometer is to 60 kilometer is equal to 12 hours is to 15 hours. So 45 is to 60 is equal to 45/16. I'm going to cancel this in 5 tables. So 12, 9, 4, 3 is equal to 3/4 is equal to 3:4. Next, 12 is to 15 is equal to 12/15. So I'm going to cancel this in 3 tables. Is equal to 4/5 is equal to 4
is to 5. Since $45 kilometer is to 60 kilometer is not equal to 12 hours is to 15 hours. Hence, this statement is not true. Next, question number 4 பாருங்க. Determine if the following ratios form a proportion. Also write the middle terms and extreme terms where the ratios form a proportion அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற ரேஷியோஸ் வந்து ப்ரொப்போர்ஷனா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ப்ரொப்போர்ஷனா அப்படின்னு நம்ம யூஸ்வலாக செக் பண்ணுவோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் எடுத்து ரேஷியோ கண்டுபிடிப்போம், லாஸ்ட் 2 டேர்ம்ஸ் எடுத்து ரேஷியோ கண்டுபிடிப்போம். 2 ஈக்குவல் 2 ரேஷியோஸ் ஈக்குவல் அப்படின்னா அது நம்ம ப்ரொப்போர்ஷன் சொல்லுவோம். அது நம்ம டிட்டர்மைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிடில் டேர்மும் எக்ஸ்ட்ரீம் டேர்மும் எழுத சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே பார்த்துருக்கோம். மிடில் டேர்ம்ஸ் அப்படின்றது இப்போ 4 டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த நடுவில் இருக்கிற 2 டேர்ம்ஸ் வந்து மிடில் டேர்ம்ஸ். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்மை வந்து நம்ம எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் நம்ம இப்போது எழுத போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஏசம் பார்க்கலாம். 25 centimeter is to 1 meter and ₹40 is to ₹160. இப்போ நம்ம இது சால்வ் பண்ணணும் அப்படின்னா சேம் யூனிட்டில் இருக்கணும். பட் இங்கே நமக்கு சென்டிமீட்டரில் இருக்குது, இங்கே மீட்டரில் இருக்குது. ஸோ நீங்கள் எய்தர் மீட்டர் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா சென்டிமீட்டர் அந்த மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து சென்டிமீட்டராகவே கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 1 meter is equal to 100 centimeter அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போது 25 centimeter is to 100 centimeter. ஸோ இந்த இடத்துல நான் வந்து 1 meter is equal to 100 centimeter தானே. ஸோ அதனால் இந்த 1 வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் கன்வெர்ட் பண்ணுறதுனால. இப்போ நமக்கு வந்து கிடச்சிருச்சு சேம் யூனிட்டில். இப்போது 25/100 போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள். 5 டேபிள்ஸில் 5 5s are 25, இது வந்து 20 டைம்ஸ் வரும். அகைன் 5 டேபிள்ஸில் பண்ணுறப்போ 1 5 is 5, 4 5s are 20. ஸோ 1/4 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 1:4. இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ரேஷியோ. செகண்ட் 2 டேர்ம்ஸ் எடுத்துக்கலாம். 40யும் 160யும் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து ஒரு 0 கட் பண்ணிக்கலாம். மேலே கீழே ஒரு 0 கட் பண்ணிக்கலாம். 4 டேபிள்ஸில் எடுத்தோன்னா 1 4 is 4, 4 4s are 16. ஸோ 1/4 வருது. ஸோ 1:4. ஸோ இங்கேயும் நமக்கு 1:4 கிடச்சிருச்சு, இங்கேயும் நமக்கு 1:4 கிடச்சிருச்சு. ஸோ 2 ரேஷியோவுமே நமக்கு எப்படி இருக்குது? சேமாக தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன ஸ்டெப் எழுதணும் அப்படின்னா, சின்ஸ் த ரேஷியோஸ் ஆர் ஈக்குவல், therefore these are in proportion. அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? மிடில் டேர்ம்ஸும் எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ மிடில் டேர்ம்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் இஸ் ஈக்குவல் டு. ஸோ மிடில் டேர்ம்னா நான் என்ன சொல்லியிருக்கிறேன், இந்த 2 டேர்ம்ஸ் 1 மீட்டரும் ₹40 இருக்குல்ல, அதுதான் மிடில் டேர்ம்ஸ். ஸோ 1 மீட்டர், ₹40 தான் மிடில் டேர்ம்ஸ். எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் வந்து இந்த 25ம் இந்த 160யும். ஸோ 25 சென்டிமீட்டர், ₹160. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதே மாதிரி தான் எல்லா சம்ஸும் நம்ம செய்யணும். ஓகேவா? ஸோ பி சம் பாருங்கள். 39 liters 65 liters இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். 39/65. ஸோ இது எந்த டேபிள்ஸில் கட் ஆகும்? 13 tables. ஸோ 13 3s are பார்த்தீங்கன்னா 3 3s are 9, 1 3 is 3 வரும். அதே மாதிரி 13 5s are பார்த்தீங்கன்னா 5 3s are 15, 1 carry, 1 5 is 5 6. ஓகேவா? அப்போ இது வந்து 3 டைம்ஸ் வரும், இது 5 டைம்ஸ் வரும். அப்போது 3/5 அப்படின்றது நம்ம 3:5 எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 6 bottles 10 bottles கொடுத்துருக்காங்க. ஸோ 6/10. ஸோ 3 2s are 6, 5 2s are 10. 2 டேபிள்ஸில் கட் பண்ணியிருக்கிறேன். ஸோ 3/5 is equal to 3:5. நமக்கு பாருங்கள் 2 ரேஷியோஸ் எப்படி வந்துருச்சு? ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ சின்ஸ்
The ratios are equal. Therefore, these are in proportion. So, நமக்கு என்னென்ன terms கேட்டிருக்காங்க? Middle termsம் extreme termsம் கேட்டிருக்காங்க. So, middle terms is equal to extreme terms is equal to. So, இப்போ middle term எழுதலாம். So, middle term வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 65 லிட்டர்ஸும் 6 பாட்டில்ஸும் வரும். 65 லிட்டர்ஸ், 6 பாட்டில்ஸ் வரும். எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் வந்து நமக்கு என்ன வரும்? 39 லிட்டர்ஸ் 10 பாட்டில்ஸ் வரும். 39 லிட்டர்ஸ், 10 பாட்டில்ஸ். மிஸ்டர் ஆகுதா அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட்டு சி சம் பாருங்க. 2 கிலோகிராம் is to 80 கிலோகிராம் அண்ட் 25 கிராம் is to 625 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 2 kg அண்ட் 80 kg எடுத்துக்கலாம். ஸோ 2/80 எடுத்தோன்னா நமக்கு 2 டேபிள்ஸில் 1:2 இது வந்து 40 டைம்ஸ் வரும். ஸோ 1/40 அப்படின்றத நம்ம 1:40 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 25 கிராம்ஸ் is to 625 கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம என்ன டேபிள்ஸில் கட் பண்ணலாம்? 5 டேபிள்ஸில் 5 5s are 25. 625 வந்து 5ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. 1 5 is 5, ரிமைண்டர் 1, 2 5s are 10. நெக்ஸ்ட் இந்த 5 கீழே கொண்டு வந்தோம்னா 125 டைம்ஸ் வரும். ஸோ 125 டைம்ஸ் வரும். அகைன் நம்ம 5 டேபிள்ஸில் கட் பண்ணுறப்ப 2 5s are 10, 5 5s are 25. ஸோ 1:25 வரும். ஸோ இந்த ரேஷியோ வந்து ஈக்குவலாக வரலை. கரெக்டாக 1:40. 1:40 is not equal to 1:25. Since the ratios are not equal, therefore these are not in proportion. Not in proportion. Understand ஆகுதா? ஸோ இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரேஷியோஸ் வந்து ஈக்குவலாக இல்லாதனால இது நம்ம ப்ரொப்போர்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ப்ரொப்போர்ஷனே இல்லாதப்போ இதில் வந்து கண்டிப்பாக மிடில் டேர்ம்ஸோ இல்லை எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸோ நம்மளால் எழுதவே முடியாது. கரெக்டா? ஓகே. They gave us 200 milliliter is to 2.5 liter and 4 rupees is to 50 rupees. So first we have to change this into milliliter. So 2.5 into 1000 is equal to 2500. So 200 milliliter is to 2500 milliliter is equal to 200 by 2500 is equal to 2 is to 25 is equal to 2 by 25 is equal to 2 is to 25. Now this one. 4 is to 50 is equal to 4 by 50. So I'm going to cancel this in 2 times table. Is equal to 2 by 25 is equal to 2 is to 25. So these two are same. So since the ratios are equal, therefore these are in proportion. And these does have middle terms and external terms.
So the middle terms are these two. 2.5 liter and 4 rupees are middle terms, and the external terms are 200 milliliter and 50 rupees. ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.